நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் ஒரு வித்யாபுத்திரர் வி.ஆர். ராஜா குளத்தூர் பேசுகிற ஸ்ரீமாத்திர நமக. இதனுடைய 1520வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பண்ணுறோம், திருத்தணி முருகர், திருத்தணி முருகா விழித்துணை வருவாய் சொல்லப்படுறது. காருக்கு பின்னாடி கூட நிறைய பேர் எழுதி ஒட்டிகிட்டு இருப்பாங்க ஸ்டிக்கர் மாதிரி. இதை திருத்தணி முருகர் மூலவர். நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டாள் நீங்கள. இந்த திருத்தணி முருகருக்கு 2 கை தான், 4 கையெல்லாம் கிடையாது, 2 கை தான். ஒரு கையில் ஒரு இது வச்சுருப்பார், சக்தி வேல் வச்சுருக்கார். அது ஞான சக்தி வேல், ஞான சக்தி தரனே பேர். ஒரு பேர் 3 டைமண்ட் மாதிரி இருக்கும் அந்த வேல். அது ஒரு கையை தொடையில் வச்சுருப்பார், அவ்வளோதான். வெள்ளி தேவியானை இது மெட்டல் பஞ்சலோகம் இருக்கிறாங்க, 2 சைடில் இருக்கும். வெள்ளி தேவியானை சன்னதி அடுத்தடுத்த சன்னதியாக தான் இருக்கும். மூலஸ்தானத்தில் முருகன் மட்டும்தான் இந்த நெஞ்சில் ஒரு பள்ளமாக இருக்கா மாதிரி இருக்கும். இதுதான் இருந்துதா அப்படின்னு சொன்னானா இல்லை. ஆதி காலத்தில் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி திருத்தணி மலைமையில் இருக்கிற முருகர் இல்லை. ஆக்சுவலாக எங்கே வழிபடப்பட்டார்னா தணிகாச்சலம் அப்படின்றது தான் திருத்தணியோட முருகருடைய ஒரிஜினல் நேம். நிறைய பேருக்கு தெரியாது அது. ஸோ சின்ஸ் ஐ வாஸ் பான் குடியாத்தம், நான் பிராட்டப் திருத்தணி. ஸோ திருத்தணியில் வாரம் 365 படிகள் இருக்குது. மலை ஏறி போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோம், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அந்த காலத்தில் ஸ்கூல் டேஸ் சொல்கிறேன் நான். அது மாதிரி போன இடம் அது. பெரிய கவர்மெண்ட் ஸ்கூல், பெரிய கோட்டையாட்டம் இருக்கும் ஸ்கூலை. பெரிய ஸ்கூல், காம்பவுண்டோட நிறைய மரங்கள்லாம் இருக்கும். தரையில் தான் உட்காந்துக்கணும். அப்புறமா பெஞ்சு, பெரிய கிளாஸ் போனது பெஞ்சு, அதுக்கெல்லாம் தரையில் தான் உட்காந்துக்கணும். சின்ன கிளாஸ் எல்லாம். இந்த திருத்தணி முருகர் சொல்லும்போது தணிகாச்சலம் என்னது, அதாவது சொல்லுவாள் சனம் தணிந்து அங்கே மலை மேலே உட்காரலாம். ஆக்சுவலாக மலை போன்ற ஒரு பகுதி பூமியிலே பாறையாகவே இருக்கும். நந்தி ஆறு ஒரு ஆறு ஓடுறது திருத்தணியில், நந்தி ஆறு. அந்த 6 பேர் ஆந்திராலேருந்து அப்படி வருது. அந்த நந்தி ஆறு ஒரு பாலாற்று ஒரு பிரிவாக சொல்ல காட்டாறு தான் அது. அதில் அந்த நன்றி ஆற்றுல கரை ஓரத்தில் திருத்தணியோடைய கீழ் திருத்தணின்னு ஒன்று இருக்குது, மேல் திருத்தணின்னு இருக்குது. 2 திருத்தணி இருக்குது ஆக்சுவலாக. கோவிலுக்கு பின்பக்கம், மலை கோவிலுக்கு பின்பக்கம் இருக்குது மேல் திருத்தணி. கீழ் திருத்தணி, கீழ் பஜார்னு இருக்குது, அங்கே அந்த இடத்துல கீழ் திருத்தணி. இந்த நந்தி ஆறு ஒட்டி 3 கோவில்கள் அமைந்துள்ளது. அது என்னென்ன, விஜயராகவர்னு ஒரு சுவாமி, பெரிய பெருமாள் கோவில், விஜயராகவர் பெருமாள். ஏற்ற மாதிரி ஆஞ்சநேயர் இருக்கும். பெருமாள் நல்ல பஜார் பாவ இந்த கை விரலில் இதில் வலது கை அபயம் காமிக்கிற மாதிரி இருக்கும். ரேகையெல்லாம் தெரியும். அதில் ஸ்ரீதேவி பூதியை உட்காந்துருப்பார். விஜயலட்சுமி தாயார், விஜயராகவர் விஜயலட்சுமி தாயார். அது பெரிய பெரிய பிரம்மாண்டமான கோவில். பக்கத்தில் ஆறுமுக சுவாமி கோவில் ஒரு கோவில். இதுக்கு அட்ஜஸ்டண்ட்டாக அது தனியாக இருக்கும். அப்புறம் 6 வந்துடும். 6க்கு அப்புறமா வீரட்டானேஸ்வரர், அதாவது சோழர் காலத்து கோவில். அந்த கருவறை விமானமே கருங்கல் தான் இருக்கும். சப்த மாதா எல்லாம் கருங்கல்லே இருக்கும், உள்ளே இருக்கும். வீரட்டானேஸ்வரர், ஞான பிரசூனாம்பிகா அப்படின்னு அம்பாள். அங்கே இந்த 3 கோவிலும் அடுத்து வந்துடும். வீரட்டானேஸ்வரர் ஆற்றுக்கு அந்த பக்கத்தில் இருக்கும். இதெல்லாம் திருத்தணி தேவஸ்தானத்துக்கு இருக்குது. இப்போது ஆதி காலத்தில் நான் சொல்கிறது, இப்போ நான்லாம் 1968 திருத்தணி விட்டு கிளம்பிட்டேன் காலேஜுக்கு. ஸோ 1960s கூட இல்லை, 1950s என்ன இருக்குன்னா, இந்த கோவில் பேர் ஆறுமுக சுவாமி கோவில் தான் பேர். அதுதான் தணிகாச்சல மூர்த்தி. ஆறுமுகம்னா மூலஸ்தான முருகன் ஒரு முகம்தான். வெள்ளி தேவியானுடைய இருக்கும். அந்த திருவாசியும் கருங்கல்லையே இருக்கும். இப்போ மலை மேலே இருக்கிறது திருவாசியெல்லாம் இதெல்லாம் வெளியில் தான் வச்சுருப்பா. பட் இங்கே ஆறுமுக சுவாமி கோவிலில் இருக்கிற அந்த மூலப்புருஷர் கருங்கல்லையே திருவாசி, ஒரே மேலில் ஏகாசனத்தில் முருகர் வெள்ளி தேவியான எல்லாம் இருக்கும். அது காமிக்கிறேன் பாருங்க. எங்கள் அக்கா பொண்ணு மீனாட்சின்னு இருக்கா. அவாத்தில் இது பண்ணுவாள். எங்கள் அக்காத்தில் திருக்கல்யாணம் நடக்கும் முருகருக்கு. ஆறுமுகசாமி கோவிலில் தான் பண்ணுவாள். அதை
இதுதான் திரிணிகாச்சல மூர்த்தி. இந்த திருவாசியே கருங்கல்லியே இருக்கு. இந்த முருகனுக்கு 4 கை இருக்கும். அடுத்ததாக இந்த கோவில் ஏன் ஆறுமுக சுவாமின்னு பேர் வந்து இந்த கோவிலுக்குன்னா, இங்க இருக்கிற விக்கிரகம் ஷண்முகர், அதான் பெரிய பெரிய ஷண்முகர். இது இப்போ மலைக்கு வந்துட்டு என்ன ஒரு சமயம் வந்து திருடர்கள்லாம் முயற்சி பண்ணி அது திருடத்துக்கு எத்தனை போகுது எடுத்துட்டா, கோவிலேருந்து எடுத்துட்டா, தூக்கி போக முடியல, அப்படியே போட்டா. இது வந்து இந்த இன்சிடென்ட்லாம் வந்து 100 டேஸ்க்குள்ளே நடந்தது. அதனால் மலைக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டா. அதை மலையில் உள்ளே நுழைக்கும் போது இந்த கணபதிக்கு பக்கத்திலேயே இருக்கும். அது இந்த விக்கிரகம் தான் வந்து இங்கே இருந்தது. இங்கே ஆறுமுக சுவாமி கோவில் உள்ளே இருந்தது. இதுதான், அதனால தான் ஆறுமுக சுவாமினே பேர் இருக்குது. அந்த கோவில் பேருக்கு வெள்ளி தேவசேனா சமேத ஆறுமுக சுவாமி. மலை மேல அரங்கத்தோடு இருக்கு. இப்போ திருத்தணி முருகருடைய உற்சவ மூர்த்தி என்ன? இவர் கிடையாது, ஆறுமுகர் கிடையாது. உற்சவ மூர்த்தி காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் திருத்தணி முருகருடைய உற்சவ மூர்த்தி, சிங்கிள் ஃபேஸோட இருக்கிறது. இதுதான் திருத்தணி முருகரோட உற்சவர். இந்த அர்ச்சனையெல்லாம் பண்ணும்போது, லட்சார்ச்சனையெல்லாம் பண்ணும்போது இப்படி தான் பண்ணுவா. இப்போ கம்மிங் டு சப்ஜெக்ட், இந்த திருத்தணி முருகன் மேலே இருக்கிற அது கிருத்திகா நட்சத்திரம் ஒன்று, அவர் மேலே அடவு கிடந்த ஒரு பிரீத்தி ஒன்று உண்டு. இது வந்து நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். நான் எனக்கு இந்த ஹேவிங் ஆடி கிருத்திகா இருக்குது, முருகரை பற்றி பேசுகிறோம், திருத்தணி முருகா வெளித்துணை முருகான்னு சொல்கிறோம் இல்லையா. என்னோட மனைவி வந்து டாக்டர் அலமேலு ராஜான்னு பேர். ஷீ இஸ் அ கோல்டு மெடலிஸ்ட்டு. ஐசிஎம்ஆரில் வந்து இந்த டைரக்டர் பொசிஷனில் இருந்தால் ரிட்டையர் ஆகும்போது. அவள் வந்து எம்எஸ்சி மாலிகுலர் பயாலஜி. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளில் குழந்தை பக்கலாம் கேட்பாள் எல்லாருமே. இங்கே போனாலும் குழந்தை எத்தனை அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுவா, வட ஆரம்பிச்சிடும் மாதிரி ஆகிடும். என்னடா அது எப்படி இருக்கும்போது அவளுக்கு டிஎன்சி ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொல்லி பண்ணான். டாக்டர் ராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு பெரம்பூரில் பட்டேல் ரோடில் இருந்தால் இப்பயும் இருக்கா போதுக்கவா, இந்த ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது. பண்ணும்போது அந்த டிஎன்சி இதனால் செப்டிக் ஆகிடுது. என்னாச்சு, வைத்து விளையா துடிச்சிருந்தா. அப்புறம் வந்து டாக்டர் லட்சுமி குமாரின்னு பட்டுப்புடவை டாக்டர்னு சொல்லுவாங்க, மயிலாப்பூரில் இருக்காவா, மொபைல் ரோட்லேருந்து உள்ளே போவான்ருக்கோம். ஸோ அவளை பார்க்கும்போது அவனை சொன்னேன், அவள் வந்து ஒரே சாமிய படமாக இருக்கும். சாமியார் அம்மா வாட்டர் டாக்டர் ஆட்டமே இருக்காது. குழந்தை பிறந்தா எல்லோரும் பட்டுக்கூட வாங்கி கொடுப்பா அவளுக்கு. அந்த டாக்டர் லட்சுமி குமார் என்ன சொன்னான்னா, அலுமையில் சொல்ல தப்பாக நினச்சிக்காத, உனக்கு குழந்தை பிறகு கஷ்டம் அப்படின்ட்டான். ஏன்னா வந்து 2 ஃபெலோப்பியன் டியூபு, அது வழியாக தான் கருமுட்டைகள் பாஸ் ஆகணும். 2மே அடப்பில் இருக்குது. இங்கே இந்தியாவில் பண்ணுற வசதியெல்லாம் கிடையாது. நீ என்னமோ அமெரிக்கா போகிறன்ற, அமெரிக்காவில் போய் இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கோ. அதை வந்து அந்த குண்டூசி அளவு தான் திக்னஸ் இருக்கும் அந்த அந்த டியூப்பு. அதை வெர்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணோம், மெய்த்தை கீழ்ச்சி பண்ணணும். அப்படி பண்ணுறதா இருந்தால் ஒரு குழந்தை தான் பற்றுக்க முடியும். 30% தான் சான்ஸ் உண்டு குழந்தை பிறக்குதுன்ட்டா. என் ஒய்ஃப் வந்து அழுதா, இந்த மாதிரி சொல்கிறாள் அவண்டு. தோ ஷி வாஸ் இந்த மெடிக்கல் ஃபீல்டு, ஷி வாஸ் மச் ஒரீடு. சரி சொல்லி எய்ம்ஸ் போயிருந்தா ஒரு ப்ரோக்ராமுக்காக ஒரு 2 மாதம் இருக்கணும் டெல்லிக்கு போயிட்டாங்க. நானும் எங்கள் அம்மா தான் இருக்கோம். அப்போ வந்து என் மனசில் ஒரு உந்துதல் தோன்றி, திருத்தணி வாரம் சனிக்கிழமை, சனி ஞாயிறு லீவ் இருக்கும் ஆஃபீஸு. ஸோ காலையில் குளிச்சு டிஃபனை சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவேன். ஒரு அக்கா லக்ஷ்மியே சந்திரசேகரன்றவ திருத்தணியிலே இருந்தா. ஸோ திருத்தணி ஸ்டேஷனில் போய் அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் போகும் காத்தால். அங்கே போய் இறங்கும்போது ஒரு 9 மணி ஆகும், 9-9:15 ஆகிடும். ஸோ ஸ்டேஷன்லேருந்து நேராக இதுக்கு போயிடுவேன். இங்கே பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கே கோவில் பஸ்ஸில் ஏறி, சம்டைம் கோஸ் பை வாக்கு, முடியலன்னா பஸ்ஸில் கோவில் பஸ்ஸில் ஏறி போனேன். அப்போல்லாம் 5 ரூபா டிக்கெட்டு. ஸோ மேலே கொண்டு விடுவான், சாமி தரிசனம் பார்த்துட்டு பண்ணுவேன், அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு
திரும்பி வரும்போது இப்போ ஒரு தடவை நடந்துருவேன். அக்காலத்தில் வந்து சாப்பிட்டு படுத்துட்டுருவேன். 4 மணிக்கு திருப்பி வந்து எலக்ட்ரிக் ட்ரெயினுங்க 4:15 கிளம்புவோம். அவ்வளோ 3 மணிக்கு எழுந்து காப்பி குடிச்சிட்டு வள்ளமாக நடந்து ஸ்டேஷனுக்கு வந்தால் 4 மணிக்கு வந்துடுவேன். 6 மணிக்கு பெரம்பூருக்கு வந்துடலாம். இந்த மாதிரி பல பல மாதங்கள் நான் போயிருக்கேன் திருத்தணிக்கு. அப்போ முருகர்கிட்ட நான் வேண்டிப்பேன், இப்போ உன் வேல் வந்து வேல்மாரெல்லாம் படிக்கிற உன் வேல் பெரிய பெரிய செயல்லாம் செய்கிறது என்னோடய ஒய்ஃபோடைய பலோப்பின் டியூப்பை க்ளீன் பண்ணக்கூடாதா, நீ எதாவது பண்ணுப்பா அப்படின்னு நெக்கூராக அழுதுருக்கேன் அவர்கிட்ட. இப்போ திருப்பி நான் டெல்லிக்கு போனேன். நானும் ஒய்ஃபும் டெல்லியை சுற்றி பார்த்துட்டு வந்து வி ரிட்டர்ன் ஹோம். இங்கே வந்துட்டா இப்போ அப்புறமா நாள் தள்ளி போச்சுன்னு சொல்லி டெஸ்ட்டுக்கு போனேன். அந்த ஃப்ராக் டெஸ்ட் ஒன்று பண்ணுவாள். அவள் என்ன சொன்னான்னா யூ ஆர் ப்ரெக்னென்ட்டுன்ட்டா. லக்ஷ்மி குமாரி டாக்டர்கிட்ட போனால் அவள் என்ன சொன்னான், இது மெடிக்கல் மிரக்கல் எப்படி நடக்கும் அந்த மாதிரி சொல்லி திரு டெஸ்ட் எல்லாம் பண்ணால் ஆமாம் யூ ஆர் ப்ரெக்னென்ட்டு, இது வந்து காட்ஸ் கிரேஸ் நடந்தது அப்படின்னு. ஸோ திருத்தணி முருகர் அருளினால் முதல் குழந்தை 1984 5 டிசம்பர் வித்யான்ற பொண்ணு இசபல்லாவில் பிறந்தா. அது சிசேரியன். 87 3 அக்டோபர் 1987 சௌமியான்ற பொண்ணு திருப்பியும் பிறந்தா. இதுக்கு சொல்கிறேன், குழந்தைய பிறக்காது, 30% தான் சான்ஸு, பேக்டீரியல் ஆப்ரேஷன் இதெல்லாம் சொன்னால் இவாழலாம். இப்போ முருகப்பெருமான் எப்படி பண்ணார், இந்த மாதிரி மாற்றி விட்டார். சரி, இந்த மாதிரி அந்த திருத்தணி முருகர் வந்து உண்மையாகவே வெளித்துணையாகவே வந்து என் வாழ்க்கையை மாற்றினார். அந்த பீரியடில் வந்து நம்ம நம்பிக்கை தான் திருப்பி. இப்போ இந்த கால் எனக்கு கால் மட்டும் சரியாக இருந்ததுன்னா வந்து இமயமலை கூட போய்ட்டு வந்துடுவேன். இந்த கால்னால பிரச்சனையாக இருக்குது எனக்கு. மற்ற பாலை டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கு, செருப்பு போடுறதுக்கெல்லாம் இல்லைனா ஷேரில் உட்காந்தா பண்ண வேண்டியிருக்கு. நான் தினமும் எப்படியா போகிற காலத்துக்குள்ளே சில இடத்துக்கெல்லாம் போகணுன்னு ஆசை எனக்கு. நிறையா எங்கள் அம்மா ஊர் போலகம் சுற்றி பார்க்கணும், திருவாரூர்லாம் போய் சுற்றி பார்க்கணும், நடக்கணும் இல்லையா. இப்போ தஞ்சாவூர் கோவில்லாம் போனால் 2 இயர்ஸ் முன்னாடி என் பொண்ணு ரெண்டாவது பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் போனேன். இப்போ என்ன கங்கை கொண்ட சோழபுரம்னா அந்த படிக்கட்டு மேலே ஒரு படிக்கட்டு 1.5 அடி 2 அடி இருக்குது. தூக்கி அந்த காலை உட்காரணும்ல, ஒரு படியில் நின்று அங்கே ஏறவாளெல்லாம் என்னை தூக்கி விடுங்க அப்படின்னு. சரிப்பா, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த ஹெல்ப்டுமே. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, உடல் ஆரோக்கியம் இருக்கணும். ஆரோக்கியம் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பணம் இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஸோ அப்போ வந்து தெய்வ சங்கல்பம் ஒன்று இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணணும், அந்த சுவாமியினுடைய அனுக்கிரகம் வேணும் நமக்கு. அப்போ தான் அதெல்லாம் பார்க்க முடியும் நம்மளால். ஸோ அது மாதிரி திருத்தணி முருகர் வந்து எப்படி என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணார். குழந்தையே பிறக்காத சில இடத்துல வந்து 2 குழந்தை பிறந்து எங்கள் காலத்தில். இப்போ 2 பொண்ணுகள், பெரிய பொண்ணுக்குள்ள கல்யாணம் ஆகி அவளுக்கு வந்து 8ஆம் கிளாஸ் படிக்கிறா. பெரிய அவளுடைய என்னோடய பேத்தி. அந்த பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். 4 to 5 5th படிக்கிறான் அந்த பேர பையன். இவ்வளோ கல்யாணம். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இறை சக்தியின் துணை இருந்தால் எது வேணால் நம்ம பண்ணிட முடியும். அதான் நினச்சி பார்த்தேன். எஸ், இதெல்லாம் மலரும் நினைவுகள். இந்த திருத்தணி முருகன் வெளித்துணை வருவாய் சொல்கிறா இல்லையா, எப்படி வெளித்துணை வராருன்னு இப்படி தான் வராரு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மாலாம் திருத்தணியில் இருந்திருக்கேன். அப்புறம் வேறு ஸ்டேஷன் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு. அப்புறம் நான் பிறந்த பிறகு நான் வந்து ஒரு 2ஆம் கிளாஸ் வரும்போது இங்கே திருத்தணி மகா கணேசாவில் 2ஆம் கிளாஸ் படித்தேன். திருப்பி 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸும் திருத்தணியில் படித்தேன். அப்படியே கண்டினியூ பண்ணி ஸ்கூலில் ஃபைனலில் வரைக்கும் திருத்தணியை படித்தேன். அப்புறமா பச்சைபாஸ்கர் ஜெயந்தன் 68. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, திருத்தணி முருகருடைய கிருப்பையினால், அவர் போட்ட பிச்சையினால் இன்னி வரைக்கும் உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன். நிறைய ஆடி கிருத்திகைக்கு போய் சேவை பண்ணியிருக்கேன் நான் கோவிலில். அதுவும் பெருமையோடு சொல்லிக்கிறேன் நான். இன்றைக்கி ஆடி கிருத்திகை. எனக்கு கிருத்திகை ஜென்ம நட்சத்திரம். அதனால் இந்த பதிவை நான் வந்து வெளியிடுறேன். இது நம்பிக்கை இல்லாதவா கூட சில தெய்வங்களை கூட நமக்கு வீரம் வரும். முருகரை கும்பிட்டா என்ன வரும்னு கேட்டால், நமக்கு அதீத பலம் வந்துடும், வில் பவர் வந்துடும், தைரியம் வரும். இந்த வேல்மாரெல்லாம் படிக்கிறாள் எங்கள் கோவிலில் விட படிப்பா. வாரம் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ரொம்ப பக்தியாக பண்ணுறா. என்னை பொறுத்த வரைக்கும் பிராமணாவை விட அப்ராமணர்கள் நிறைய பண்ணுறா. இந்த முதலியார் பெண்கள்லாம் வந்து இந்த வேல்மாரில் கலந்துக்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த குழந்தைகள் தான் நிறையா பண்ணுறது. இந்த குழந்தைகளை விட அந்த குழந்தைகள் நிறையா பண்ணுறா. அவள்லாம் சின்ன 1 வயசு 1.5 வயசு 2 வயசு குழந்தைய கூட்டிட்டு வரா தாத்தா பாட்டி. அது வந்து குட்டிக்கிறது,
தோப்புக்காரன் போடுறது எல்லாம் பண்ணும்போது எனக்கு ஆச்சரியம். தாத்தா பாட்டி இருந்தால் தான் அதெல்லாம் பண்ணி சொல்லிக் கொடுப்பா. அதுவும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. இதெல்லாம் சொல்லி அந்த இந்த இறை வழிபாடை சின்ன வயசு தூண்டுங்க. கோவிலுக்கு அழிச்சும் போங்க. வாரத்துக்கு ஒரு நாளாக சர்ச்சுக்கு எப்படி போகிறா அவள்லாம்? இந்த சண்டேனா சர்ச்சுக்கு போயிடறாளா இல்லையா? எங்கள் டிரைவர் யாராவது வந்தானா கிறிஸ்டியன் டிரைவர், அவன் சொல்லுவான், சண்டே சார் காலையில் ஃப்ரீயாக இல்லைன்டுவான். சரி, நம்மள இதில் வந்து சண்டே மண்டே தான் சர்ச்சுக்கல. நம்ம நித்தியப்படி ஆலய தரிசனம். ஆலய ஆலயம் இல்லாத ஊரில் வந்து குடியே இருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று சொல்லியிருக்கார் ஔவையார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த இறை வழிபாட்டை நம்ம கண்டுபிடிக்கணும், குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். அப்போ அவளுக்கு அது எது இருந்தாலும் சரி, விநாயகனா விநாயகர் வழிபாடு, விஷ்ணுனா விஷ்ணு வழிபாடு. சில பேருக்கு ஒரு கடவுள் மேலே ஈர்ப்பு இருக்கும், ஜாதக ரீதியாகவே வந்துடும் அது. ஸோ அதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி ஆகணும் அந்த குழந்தைகளை. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.